சோத்திரம் தகப்பனே, அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த நாளை குறித்தினப்பா உமக்கு சோத்திரம் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா அண்டகார இருளில் இருந்த எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் கொடுத்து எங்களை ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கப்பா. அப்போ நாங்கள் காணாத வெளிச்சத்தை எங்களுக்கு காண வைக்கிறப்பா உங்கள் சோத்திரம் தகப்பனே. இருளில் இருந்த எங்களை நீங்கள் கொண்டு வந்து இந்த வெளிச்சத்துக்கு நிற்க வைத்து உங்களுக்கு ஒரு பரம அழைப்பை தரேன், நீங்கள் பரிசுத்தம் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தம் ஆகிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தை கொடுத்து எங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறதுக்காக கூட ஆனக்கூடிய தகப்பனே. அப்பா இதோ மோசையின் காலத்தில் மோசை அநேக மக்களுக்கு பரிந்து பேசினார் தகப்பனே. அந்த மோசைக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை தகப்பனே. அப்பா அந்த கானான் தேசத்தை காணாமலே போயிட்டார் தகப்பனே. இதோ எங்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சாமி. அவருடைய அடிச்சோரில் நாங்கள் நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அப்பா இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் பலவீனமான நேரத்தில் உங்களுடைய பலத்தை கொடுங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறோம் சாமி. உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. நீங்கள் தீர்மானித்திருக்கிற அந்த 1,44,000 பேருக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை தாங்க அப்பா. நாங்கள் அநேக தடவை இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம், விழுந்து போயிருக்கிறோம் தகப்பனே. எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எச்சரிப்பையோடு இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, இந்த அறிகுறிகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா இதோ இயேசுக்கு சொல்லி வருகை சமயமாக இருக்குது, சீக்கிரம் மனம் திரும்புங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க, உங்களுடைய சீர்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் குறைகளெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் எதில் குறையாக இருக்கிறோமோ எதில் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோன்றதை நாங்கள் அறிந்து எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்து வரும்போது உண்மையாகவும் உத்தமனாக நாங்கள் நிற்கிறதுக்கு பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா இந்த செய்தி கொடுத்த சகோதரன் கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். அவர் குடும்பங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. இன்னும் மேலும் மேலும் அநேக மக்களுக்கு சத்தியம் சொல்லும்படிக்கு அவருடைய நாவுகளை நீங்கள் திறந்துங்க. அவருடைய இதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இன்னும் அநேக மக்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அவரை தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. பலப்படுத்துங்க. அவர் குடும்பத்தில் இருக்கிற சகோதர பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களும் போன தகப்பனே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களும் போன தகப்பனே. இந்த குடும்பத்தை திறந்து கொடுத்த சகோதரிகளுக்கு உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. சகோதரன் போகும்போது வரும்போது எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூதரை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. சகோதரியை தொட்டு ஆசீர்வதிங்க. சகோதரிக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க, உடல் சுகத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஆலோசனையும் கொடுங்க தகப்பனே. பிள்ளைகள் நாங்கள் எப்படி வளர்க்குறோன்றது எங்களுடைய கையில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கேன் தகப்பனே. பிள்ளைகள் சீர்கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய சத்திய வார்த்தைகள் நாங்கள் சொல்லி உங்களுடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கிறதுக்கு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கூடியிருக்கிற சகோதர செல் ஒவ்வொரு கரங்களை போடுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர செல் ஒவ்வொரு கரங்களை போடுவோம். ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ரொம்ப சும்மா இருக்குது, வாசலில் நின்று கொண்டிருக்காருன்ற எண்ணங்கள் சிந்தனைகள் நாங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஓடுற இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுத்து பலப்படுத்துங்க தகப்பனே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் மன்னிங்க. அப்போ நாங்கள் மறுபடியும் புதுசாக நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் எங்கள் மனதில் வைத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பித்ததுக்காக கூட அனுக்கூடிய சோதனை தகப்பனே. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்ததை ஜெபிக்க மறந்ததையும் உன் கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகர் உம்முடைய குமாரமாகி இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் கற்றுக்குத்த ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும்.